அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி வேலைக்காரி அப்படின்னு ஒரு நாடகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வேதாச்சலம் அப்படின்னு ஒரு பணக்காரர் இருக்கார். அவருக்கு சரசா அப்படின்னு ஒரு மகளும் மூர்த்தி அப்படின்னு ஒரு பையனும் இருக்கான். இந்த மூர்த்தி ரொம்ப நல்லவன். ஆனால் இந்த சரசாங்கிற பெண்ணு ரொம்ப ஆணவம் பிடிச்சவளாக இருக்கா. இவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் அமிர்தம். அமிர்தத்தோட அப்பா பேர் முருகேசன். இவர் வேதாச்சல முதலியார்கிட்ட ஒரு வேலையாளாக இருக்கார். அவர் ரொம்ப நம்பிக்கையான வேலையாளும் கூட. இந்த முருகேசன் தன்னோட பொண்ணு அமிர்தத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு. மாப்பிள்ளைக்கு நல்ல வசதி, ஆனால் அவர் வயசானவர். அதனால் அமிர்தம் திருமணத்துக்கு மறுக்கிறா. வயதான ஒரு நபரை நான் எப்படி திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் வேதாச்சல முதலியார் சொல்கிறாரு, வயசானா என்னம்மா, நீ சும்மா திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவரோட பையன் மூர்த்தி அமிர்தத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அது எப்படி வயசான ஒரு நபரை அவள் திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளையினுடைய தம்பியும் அவனுடைய தங்கச்சியும் பெண்ணை பார்க்க வர்றதாக ஒரு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுபோல் அடுத்த நாள் அவங்க 2 பேரும் பெண்ணை பார்க்க வர்றாங்க. அப்போ மூர்த்தி அமிர்தத்துக்கு ஒரு யோசனை சொல்கிறான். நீ ரொம்ப அழகாக ஒரு மணப்பெண்ணை போல் அலங்காரம் பண்ணிக்காமல் ஒன்று அலங்கோலமாக்கிக்கிட்டு நீ நில்லு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி அனுப்புகிறான். அதுபோல் மாப்பிள்ளையோட அக்கா இவ பெண் பார்க்க வரும்போது இவளை பார்த்துட்டு இவ ஒரு பொண்ணா அப்படின்னு கோச்சிக்கிறான். திருமணமும் நின்று போச்சு. மூர்த்தி அமிர்தத்துக்கு வேறு யார் மீதாவது விருப்பம் இருக்கா அப்படின்னு அவகிட்ட கேட்குறான். அப்போ அமிர்தம் சொல்கிறா, இல்லை நான் யாரையும் விரும்பலை அப்படின்னு. அப்போ அவன் தன்னோட விருப்பத்தை அவகிட்ட தெரியப்படுத்துகிறான். நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுலேருந்து அவங்க 2 பேருடைய காதல் வளர ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பக்கம் வேதாச்சலம் அப்படிங்கிற இந்த முதலியார்கிட்ட சுந்தரங்கிற ஒரு நபர் கடன் வாங்கியிருப்பார். ஆனால் வாங்கின கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியலை. இவரோட பையன் ஆனந்தன் ஒருத்தன். அவன் வெளியூரில் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். அப்பா வாங்கின கடனை அடைக்கணுங்கிறதுக்காக. கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தோடு அவன் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே வேதாச்சலம் முதலியார் அந்த சுந்தரத்தை கடனை திருப்பி கேட்டு அவமானமாக பேசுகிறார். அவர் அவமானப்படுத்தினதில் மன உடைஞ்சு போன சுந்தரம் தூக்கில் தொங்கி தன்னுடைய உயிரை நீத்துக்கிட்டார். இப்போ பையன் ஊர்லேருந்து வரான். கடனை அடைக்கிறதுக்கு பணத்தோடு பார்க்குறான். அப்பா தூக்கில் தொங்கி இறந்து போயிருக்காரு. அதை பார்த்த உடனே அவனுக்கு வேதாச்சலம் மேலே கோபம் வருது. இவர் கடனை திருப்பி கேட்டிருப்பார், அதனால தான் அப்பா அவமானம் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்தணும் அப்படின்னு ஒரு கத்தியை எடுத்து அதை தீட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ ஆனந்தனுடைய நண்பன் மணி அப்படிங்கிறவன் பார்க்க வரான். அப்போ அவன் சொல்கிறான், நீ கத்தியை தீட்டுறதை விட உன்னோட புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆனந்தன் சொல்கிறான், அப்போ வேதாச்சலத்தை நம்ம எப்படி பழி வாங்குறது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இங்கே ஒரு காளி கோவில் இருக்குது, அந்த தெய்வம் தான் நமக்கு உதவி செய்யும், நீ வா நம்ம அங்கே போய் வேண்டலான்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை பார்க்குறதுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயாச்சு. ஆனந்தன் தேவி சிலை முன்னாடி நின்றுட்டு திட்டுறான். இப்போ இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க ஆனந்தனை. ஆனந்தன் விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த வழியாக மணி வரான். 2 பேருமே ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு மூட்டை ஒன்று கிடக்கு. அந்த மூட்டைக்குள்ளே ஒரு இறந்த உடல் இருக்குது. அதை திறந்து பார்க்குறாங்க 2 பேரும். அதில் ஆனந்தனை போல தோற்றமுடைய ஒரு நபரோட உடல் அதில் இருக்குது. இவன் ரொம்ப பெரிய பணக்காரன் போல். ஒரு டைரி நாட்குறிப்பும் அவன் அந்த உடம்போட இருக்குது. அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க. அதில் அவன் பேர் பரமானந்தம் அப்படின்னு எழுதியிருக்கு. இவன் பெரிய பணக்காரன். இப்போ பரமானந்தனோட வேடத்தில், அவனுடைய உருவத்தில், மாறு வேடத்தில் ஆனந்தன் ஊருக்குள்ளே போகிறான். கூடவே மணியும் போகிறான். இவனை பணக்காரன் நம்பி அவனுக்கு சரசாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு வேதாச்சல முதலியார். ஆனந்தன் தன்னோட மனைவி சரசாவை கொடுமைப்படுத்துகிறான். தன்னோட மாமனார் பேர் கெட்டு போகக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிறான்.
அது மட்டும் இல்லை, மூர்த்திக்கும் தன்னோட மாமனார் வேதாச்சலத்துக்கும் இடையே, அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கு இடையே சண்டையை மூட்டி வர்றான். இதனால் மூர்த்தி வந்து கோவிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கு போகிறான். அவனோட நண்பர்கள் கூட போய் தங்கியிருக்கான். அவங்கக்கிட்ட சொல்கிறான், நான் வந்து எப்பாடுபட்டாவது அமிர்தத்தை திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் வந்து அவன் கூடவே இருந்தாங்க. ஆனால் பணம் தீர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவனை விட்டு விலகி போயிட்டாங்க. இதுக்கு இடையில் அமிர்தத்தை அவங்க அப்பா வந்து தன்னோட கிராமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். வேறு யாருக்காவது திருமணம் பார்த்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. இவ மூர்த்தியை பிரிஞ்ச துக்கம் ஒன்று, வேறு யாருக்காவது தன்னை திருமணம் பண்ணி வச்சுருவாங்களோங்கிற பயம், இது ரெண்டும் சேர்ந்து அவளை வந்து ஒரு முடிவுக்கு வர வச்சிச்சு. என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னா, வீட்டை வந்து தீ வச்சு கொளுத்துறா. அந்த தீயில் தானும் சேர்ந்து கருகி இறந்து போன மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அங்கேருந்து தப்பிச்சு அவள் வந்து ரயிலில் பயணம் செஞ்சு சென்னைக்கு போகணுன்னு முடிவு பண்ணி மூர்த்தியை பார்க்க போகிறதுக்காக தயாராகிட்டா. அதே ரயிலில் ஒரு பணக்காரர் பாலு அப்படிங்கிறவர் பயணித்து வராரு. அவர் தன்னோட மகளை இறந்த துக்கத்தில் பேதலிச்சு போய் இருக்கார். இவளை பார்த்த உடனே, அமிர்தத்தை பார்த்தோன்னே தன்னுடைய மகளோ அப்படின்னு நினச்சி அது போலவே தன்னுடைய மகக்கிட்ட பேசுகிறது போலவே பேசுகிறாரு. அப்போ அவர் வந்து குணமாகிற வரைக்கும் அவர் கூடயே தங்கி இருக்கா. அவர் குணமாகி வீட்டுக்கு திரும்பும்போது அவகிட்ட சொல்கிறாரு, நீ என் மகளாகவே என் கூடவே வாழு, என் கூடவே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடுறாரு. அங்கேயே இருக்கா. இப்போ மூர்த்தி என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அமிர்தம் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு தகவல் தான் அவனுக்கு போய் சேர்ந்தது. அதனால் அவனுக்கு மனசு அமைதி இல்லாமல் அந்த அமைதியை தேடி ஒரு யோகி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு போகிறான். அங்கே அந்த யோகி செய்யக்கூடிய மோசடிகளையெல்லாம் கண்டுபிடிக்கிறான். இதனால் 2 பேருக்கும் கை கலப்பு ஏற்பட்டு அந்த யோகி வந்து இறந்து போயிடறான். மூர்த்தி வந்து குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்படுறான். இப்போ ஆனந்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பரமானந்தம் தோற்றத்தில் இருந்தவன் இப்போ ஒரு வட இந்திய வழக்கறிஞர் போல் வேஷத்தை மாற்றிட்டு அந்த வழக்கை எடுத்து வழக்காடுறான். அதில் யோகி வந்து காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிறத நிரூபித்து மூர்த்தியை அந்த குற்றத்திலேருந்து, அதாவது கொலை குற்றத்திலேருந்து அவனை வந்து காப்பாற்றி விடுதலை பண்ணி அழைச்சிட்டு வரான். இப்போது அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான். என்னென்னா, பாலுன்னு ஒரு பணக்காரர் இருக்கார், அவரோட பொண்ணை நீ வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே மூர்த்தியும் வேறு வழி இல்லாமல் அவன் சொன்னதுக்கு கேட்டு திருமணம் பண்ணிக்கிறான். அமிர்தத்துக்கும் மூர்த்திக்கு திருமணம் நடக்குது. இப்போது ஆனந்தன் வந்து வேதாச்சல முதலியார் வீட்டுக்கு போகிறான். போய் சொல்கிறான், உன்னுடைய பையன் மூர்த்தி வந்து அமிர்தங்கிற வேலைக்கார பொண்ணை திருமணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிவிட்டு தான் யார் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறான். தான் வந்து சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட நீங்கள் வந்து கடன் கொடுத்தீங்க, அவர் கடனை அடைக்க முடியாத காரணத்தினால அவரை வந்து நீங்கள் வேதனைப்படுத்தி அவர் உயிர் விடக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்திட்டீங்க. அந்த சுந்தரத்தோட பையன்தான் நான், என்னுடைய பேர் ஆனந்தன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வேதாச்சல முதலியார் வந்து தான் செஞ்சது எல்லாமே தவறு அப்படிங்கிறத உணர்ந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதோட இந்த நாடகம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.